முதல்வர் வேட்பாளர் விஜய்க்கு தூபம் போட்ட முன்னாள் பாஜக தலைவர். அதாவது விஜயனுடைய தாவேகாவில் சிறப்பு பொதுக்குழுவில் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அதிமுக தாவேகா கூட்டணிக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுட்டாங்க அப்படின்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த தீர்மானத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடி இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிற தகவல் சேலத்துக்கு ஏற்கனவே அந்த தகவல் பாஸ் செய்யப்பட்டுச்சு தான் விஜயனுடைய தரப்பிலிருந்து. உடனடியாக எடப்பாடி தரப்பிலிருந்து அவருடைய வாரிசு தரப்பு விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட வேண்டாம், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவல் சொல்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து சொல்லப்பட்டு தான். இருந்தாலும் விஜயனுடைய தரப்பிலிருந்து மௌனமே பதிலாக இருந்திருக்குது. குறிப்பாக 5ஆம் தேதி தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு நடக்கும்போது கூட ஃபோன் மேலே ஃபோன் சேலத்திலிருந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் தாவேகாவுடைய தரப்பிலிருந்து நோ ரெஸ்பான்ஸ் தான் இருந்திருக்குது. இதனுடைய பின்னணியில் என்ன யார் இருந்திருக்கா அப்படின்னா, பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காரு. அவர் தூபம் போட்டு தான் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்ததாகவும் சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள்ட்ட ஒரு தனிப்பட்ட மாசு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களும் அவர்கிட்ட இருந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி போனீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. உங்களை விட கூட்டத்தை சேர்க்க ரொம்பவே கஷ்டப்படுற சீமான் கூட அவர் தனிச்சு போட்டிடுறாரு, நீங்கள் ஏன் கூட்டணிக்கு போறீங்க, இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் தூபம் போட்டதுனால தான் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்ததாகவும் தகவல்கள் போயிட்டு இருக்கு.